ஹே கவிக்கா நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோ மேல ஹீரோயினுக்கு பயங்கரமான லவ் வந்துடுது. ஹீரோக்கு கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் எதுக்காக வந்துட்டு ஜெயிலுக்கு போனா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ, இப்ப வாங்க இன்னைக்கான எபிசோட பார்ப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒண்ணா இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு கதறா, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ தப்பான ஆளை நினைச்சிருக்க, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் எதுவுமே தெரியல. அவன் ஃபுல் போதையில இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளுமே ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கா. நான் என்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி இல்ல. நான் செய்யாத ஒரு தப்புக்காக நான் ஜெயிலுக்கு வந்து ஆக வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஜெயில்ல இருந்து வரா. வந்த உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் கோமால இருக்காரு. ஹீரோயினோட அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கினதுனால, இவளுக்கு அம்மாவும் இல்லாததுனால, இவ தனியாவே இருக்கிறதுனாலதான் ஹீரோவோட ஃபேமிலி இவளை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்றதுனால எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைம்க்கு இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே கடுப்பாயிடுறான். இவளும் அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா மரியாதையா நில்லு. அதுக்குள்ள நீ எப்படி வெளியில வந்த? நீ 5 வருஷம் முழுசா வந்துட்டு முடிக்காமயே சீக்கிரம் வந்திருக்கியே. உன்னை யார் வெளியில விட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கா. சொல்லி எப்படி நீ வெளியில வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்றான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இது பாருங்க, நான் வந்து 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. நான் அனுபவிச்சுட்டு தான் வெளியில வந்திருக்கேன். நான் சீக்கிரம்லாம் வரல. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றா. நீ அங்க தண்டனை முடிஞ்சு வெளியில வந்திருக்கலாம். ஆனா இன்னும் வந்து நீ முழுசா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இனிமே இங்கதான் நீ எல்லா தண்டனையும் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே இறுக்கமா கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு வரான். என்னதான்டா ஆச்சு இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு நேரா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து தள்ளுறான். அந்த ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அவ வந்து கோமால இருக்கா. இவளோட பேரு வந்துட்டு ஸ்ரீஷி. இவ ஏன் வந்துட்டு கோமால இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் பண்ண கார் ஆக்சிடென்ட்னாலதான் இவ கோமால இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கார்ல இடிச்சது மட்டும் இல்லாம அவ அங்க இருந்து ஓடியும் போயிருக்கா. இவளுக்கும் ஹீரோக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதாவும் இருந்திருக்கும். ஹீரோயின் பண்ண ஆக்சிடென்ட்னால இவ்வளவு நாளும் அவ வந்து கோமாலேயே இருக்கா. இப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா என்ன நினைச்சு பாக்குறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்ட அவ டைரக்டா வந்து கேட்டிருப்பா. நீ வந்துட்டு ஜாக்க லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஜாக் தான் நம்ம ஹீரோ. ஆனா எனக்கு வந்துட்டு ஜாக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்லயும் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த வயசுல உனக்கு எதுக்கு லவ் எல்லாம்? தயவு செஞ்சு நீ இதுல இருந்து விலகி போயிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் தத்தெடுத்து வளர்க்குற குழந்தை தானே. அவளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா நமக்காக எதுவுமே இங்க நடக்க போறது இல்ல. சோ நம்ம அதனால ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே முடிவு எடுத்திருப்பா. அப்பவும் ஷீஷி என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, ஒரு கார் கீயை கொடுத்து இந்த காரை வந்து நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பா. அந்த காரால தான் ஹீரோயின் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்துட்டு நான் ஜெயில்ல எல்லாத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னை விட்டுடு. இப்ப வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, உன்னை எக்கச்சக்கமா வெறுக்கிறேன் அப்படின்னும் போது இவனுக்கு செமையா கோவம் வந்துடுது. என்னையே நீ வெறுக்கிறியா? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வெறுக்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ மயக்க அடிச்சு விழுந்துடுறா. இவர் தான் ஹீரோவோட ஃபேமிலி டாக்டர். இவரோட பேரு வந்து ஜிம்மர். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயில அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்கு சரியான ஃபுட்டு கூட கிடைச்சது கிடையாது. அதனால அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவ உடம்பெல்லாம் வந்து எக்கச்சக்கமான காயம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு வந்து கொஞ்சமா கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே வந்து அவ பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான்.
அப்பதான் டாக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெலிவரி நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமையே விட்டுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோவோட வீட்ல இருந்து போன் வருது. உடனே வா, எங்களால அவனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது ஹீரோக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவனோட அம்மா யாருன்னு தெரியாது. அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயமும் தெரியாது. இவன் யாரோ ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கான். அதுல பிறந்த குழந்தை தான் இவன் அப்படின்றது மட்டும் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடி. அவங்க அம்மா வந்துட்டு இல்ல அப்படின்றதுனால இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இந்த குட்டி பையனுக்கு இப்பதான் 4 வயசு ஆகுது. இவனோட பேர் வந்து ஏலே. இவன் வந்துட்டு அம்மா எனக்கு வேணும், அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களால சமாளிக்கவே முடியல. நாளுக்கு நாள் இவனோட அழிச்சாட்டியம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டை விட்டு ஓடிடுறது, தூக்கி போட்டு எல்லாரையும் உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா வேணும்னு சொல்லி. அதே நேரத்துக்கு ஹீரோவுமே வந்து எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் கூட கிடைக்காதனால அவனால கண்டுபிடிக்க முடியல. பையனை சமாதானப்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் வந்து மயக்கமான நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும்போது, நீ எப்படி என்ன வெறுக்கலாம், உன்னால எப்படி என்ன வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். தானா அந்த நேரத்துக்கு தான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் வளர்த்து இருக்காங்க. ஹீரோயின் வந்து பயங்கர க்ளோஸா இருந்திருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவுமே வந்து ஹீரோயின் கிட்ட பாசமா தான் இருந்திருக்கான். ஆனா தெளிவா இவ ஒரு நாளும் ஹீரோ கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஒரு நாளுமே இவன் மேல லவ் எல்லாம் இருந்தது கிடையாது. இவளை வந்துட்டு பயங்கரமா திட்டுவான், இல்லைன்னா உதைப்பான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா இருந்தாலுமே அவ வந்து பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா இவன் கிட்ட. ஒரு வழியா மயக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துடுறா. எழுந்த உடனே வந்து என்ன வெறுக்கிறியா நீ, எப்படி வந்து உன்னால என்ன வெறுக்க முடியும், கண்டிப்பா உன்னால என்ன வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மைதான், நான் வந்து அந்த அளவுக்கு தான் உன்னை காதலிச்சேன். இப்போ எனக்கு 1% கூட உன்னோட மேல காதலே இல்ல. நான் சுத்தமா அடியோட வெறுக்கிறேன். இதுக்கு மேலயும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா நீதான் முட்டாள் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னை வெறுக்கிறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தேவையில்லாம சேஷியை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவளுக்கு என்ன நிலைமைன்ற கூட பார்க்காம அங்க இருந்து ஓடி போயிருக்க. அதனாலதான் இப்ப வந்து அவ இந்த மாதிரி கோமால இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆமாண்டா, எல்லாம் உண்மைதான். எனக்கு வாழறதுக்கு தகுதியே இல்ல. இதுக்காக என்ன காப்பாத்துன. எனக்கு ஒரே மொத்தமா கொன்னுடு. இதுக்கு மேல எனக்கு வாழணும்ன்ற அவசியமே இல்ல. என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவு ஆத்திரப்படுறா. அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் எல்லாரும் வந்து இவள அழுத்தி புடிச்சு எப்படியோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுடுறாங்க. அவளும் மயங்கிடுறான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசளவுல அவ வந்து ஜெயில இருக்கும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவளை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அவளோட நிலைமை வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கு மேலயாவது தயவு செஞ்சு அவளை ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அப்பவும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அவ இன்னும் அவ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை முழுசா அனுபவிக்கல, இன்னும் அவ அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு குழந்தையோட படத்தை வரைஞ்சுகிட்டு இருக்கா. அப்பதான் டாக்டர் கேக்குறாரு, உன்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப டாக்டர் கிட்ட மட்டும் என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட குழந்தை பிறந்த உடனே இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அழறா. அப்பதான் சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. அது கேட்ட உடனே இவ ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ரொம்ப வலிக்குதோ? ஆமா, கண்டிப்பா. நீ பண்ணதுக்கான தண்டனை எல்லாம் உனக்கு கிடைக்குது இல்லையா அப்படின்னும் போது, ஆமா, உண்மையாவே எனக்கு ரொம்ப வலிக்குதுதான். எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. இதுக்கு மேலயும் நான் உயிர் வாழறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு எனக்கே தோணுது. தயவு செஞ்சு என்ன கொன்னுடா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே வந்து, இப்போதைக்கு உங்க அப்பா கொஞ்சம் பெட்டரா இருக்காரு, நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு, நீ உன்னோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சீன்னா, நீ இனிமே நாளையில இருந்து நீ தான் ஷேஷியை பாத்துக்கணும். அவ முழிக்கிற வரைக்கும் அவளுக்கு இருந்து எல்லாமே நீ தான் பண்ணணும். நீ அப்படி இங்க எல்லாமே பண்ண அப்படின்னா உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? நான் தப்புதான் பண்ணேன். அந்த தப்புக்கான தண்டனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். நான் எதுக்காக இன்னும் இதெல்லாம் பண்ணணும்?
நான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அவசியமே கிடையாது, என்னால எங்க அப்பாவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல வந்து 4, 5 மாசமா கட்டவே இல்ல அப்படின்றது. எப்படி இத கட்டாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர குழப்பத்துல இருக்கா. நேரா வந்து வீட்டுக்கு கிளம்பி போறா. இப்பதான் புதுசா 2 கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் மதர். அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு பொறந்தது கிடையாது. அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு பொறந்த பொண்ணு தான். இவங்க 2 பேருமே வந்து இப்ப வீட்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவளோட சொந்த வீட்ல இல்ல. இவங்கள துரத்தி விட்டுட்டு தான் இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சித்திக்காரி வந்துட்டு என்னம்மா பண்றது, நம்மளோட பிசினஸே நஷ்டத்துல போகுது, நாங்களும் ரொம்ப கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போடுறா. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே வருது. இவ இருக்கா இல்லையா பொண்ணுக்காரி, இவளோட பேர் வந்து ஷின். இவ தான் வந்து கார் ஆக்சிடென்ட்டே பண்ணிருக்கா. நீ இந்த கார் ஆக்சிடென்ட் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீன்னா உங்க அப்பாவை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் ஹீரோயினை ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காளுங்க இவளுங்க. ஆனா இப்ப பார்த்தா அவங்க அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சுட்டாங்க. ஷின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நக்கலா வந்து அவகிட்டயே ஹீரோயின் கிட்ட 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல ஜெயில்ல, நீ ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கூட ரொம்ப உல்லாசமாலாம் இருந்த, ஆனா என்ன பண்றது, அங்க ஜெயில்ல இருக்கும் போது நீ ரொம்ப வேதனைப்பட்டிருப்ப தனியா அப்படித்தானே அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் தான் ஹீரோவோட குழந்தைய பெற்றெடுத்தது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எப்படியாவது இந்த விஷயத்த ஹீரோக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருப்பா. ஆனா அத வந்து அம்மாவும் பொண்ணும் பண்ணவே இல்ல. அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கே தெரியாம அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து ஹீரோவோட வீட்டுல மட்டும் சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா ஹீரோயின் தான் அப்படின்றது ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மாவும் பொண்ணு இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஆச்சு இல்லையா, அதுக்கு காரணமே நான் தான் உங்க அப்பாவோட ஆக்சிஜன் மாஸ்க போய் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்தது. உனக்காக நான் ஜெயிலுக்கு போன பத்தியா, இது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன பண்ணாலும் நான் இதுக்கு மேல கவலைப்படுறதா இல்ல, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா நான் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. நீ வேணாலும் சொல்லிதான் ட்ரை பண்ணி பாரு, அவன் உன் மேல இருக்கிற கோல வெறியில அவன் உன்னை நம்புறானா இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. நேரா ஹீரோயின் ஒரு பார்க்ல போய் உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஒரு குட்டி பையன் வந்துட்டு நீங்க அழாதீங்கம்மா, எதுக்காகம்மா இங்க தனியா உட்காந்து அழறீங்க அப்படின்னு சொல்றான். இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பையன் ஏழை இருக்கான் இல்லையா, அவன் தான். அவன் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது இவளுக்கு வந்து ஐயோ நம்ம செத்து போன புள்ளையே வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவ பதறி போயிடுறா. அவன் அழுதுகிட்டே நீங்க தான் ஒருவேளை எங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவங்க 2 பேருமே வந்துட்டு அப்போன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களோட குழந்தைய நீங்களும் கண்டுபிடிப்பீங்க, என்னோட அம்மாவை நானும் கண்டுபிடிப்பேன், சோ ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே எனக்கு அம்மாவை ஆயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே என்ன சொல்றான்னா இல்ல இல்ல உன்னோட அம்மாவையே நீ கண்டுபிடிப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பேசிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்டயே வரா. எங்க அப்பாவோட பில்லெல்லாம் கட்டிடுங்க, அப்பாவை நீங்க பாத்துக்கோங்க, நான் சேஷைய பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு தான் தெரியுமே நீ இங்க வருவ, உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட ரூம்ல ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறாளா, அந்த டைமுக்கு ஹீரோ உள்ள போயிடுறான். உள்ள போகும்போதுதான் பாக்குறான் அவளோட முதுகு பூராவும் காயமா இருக்கு. நேரா போயிட்டு அவளோட கோட்டை புடிச்சு இழுக்கிறான். அவ பதறி போயிடுறா, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்துறா. இவனுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தா இல்லையா, அந்த ஞாபகம் தான் வருது. கண்டிப்பா இவளா இருக்காது, இவளை பார்க்கும்போது எனக்கு ஏன் அப்படி தோணி இருக்கும், கண்டிப்பா இப்படி எல்லாம் தோணாது அப்படின்னு சொல்லி அவனே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். நான் ட்ரெஸ் மாத்தணும், கொஞ்சம் வெளியில போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ ட்ரெஸ் தானே மாத்தணும், தாராளமா மாத்திக்கோ, உன்னை பார்க்கும் போது எனக்கு வேற எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே தோணாது, கவலைப்படாத, ஒரு பொண்ணா கூட உன்னை பார்க்க எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் வந்துட்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்றதையே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சேஷியை பாக்கிறதுக்காக ரூம்க்கு
ரூமுக்கு வரா. அப்பதான் ஷின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அதை நமக்கு காட்டுறாங்க. நீ வந்து அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்தது அப்படின்னு நினைக்கிற? அந்த ஆக்சிடென்ட் வந்து அது ஆக்சிடென்ட் நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. அப்படி நீ நினைக்கிறேன்னா நீ முட்டாள். அந்த ஆக்சிடென்ட் வந்து உன்னை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணோம். நாங்கன்னா நானும் என்னோட அம்மாவும் நினைச்சுக்காத. நானும் ஷேஷையும் அவ தான் வந்து இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணா. ஆனா அவ இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆவா, அவ கோமால இருப்பான்னு அவ நினைச்சே பார்க்கல. அதை பண்ணது நான் தான். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தண்டனையோட நீ வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இந்த பிளான்ல முக்கியமான ரோலே வந்து சேஷேக்கு தான். அவ நல்லவ அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீன்னா நீ தான் முட்டாள். அந்த காரை அவ எதுக்காக உனக்கு கொடுத்தான்னு நினைச்ச? உன்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் கொடுத்தா அப்படின்னு சொல்றா. அததான் ஹீரோயின் வந்து இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. உண்மையாவே நான் வந்து உன்னை ஒரு அக்கா மாதிரி தானடி நினைச்சேன். அடி பாவி, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியேடி. இப்ப நானே வந்து உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் அந்த டைம்க்கு ஸ்ரீதேவியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இங்க வராங்க. வந்த உடனே அவங்க செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடி பாவி, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு என் பொண்ணோட ரூம்க்கே வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமும் வெக்கமா இல்லையா? ஒருவேளை அவளை மறுபடியும் நீ கொல்லணும்னு ட்ரை பண்றியா? இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வரான். மேடம் மேடம், இல்ல சார் தான் வந்துட்டு இவங்க சேஷே மேடம் பாத்துக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அவர் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. உங்களோட அனுமதி இல்லாம இல்ல உங்களோட அட்வைஸ் இல்லாம உங்க பொண்ணு மட்டும் தனியா இந்த பிளான் எல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளான்ல நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது இந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன நீ பேசுற, நீ பைத்தியம் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே போட்டு அடிக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து கைய பிடிச்சிடுறாளா. உடனே ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு வேணும்னு இவ என்ன பண்றான்னா தொப்பால்னு கீழே விழுந்துடுறா. ஐயோ, என் பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம இவ என்னையும் கொல்ல பாக்குறா, என் குடும்பத்தையே அழிக்க வந்த சூனியக்காரி இவ அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த கேள்வி. நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வராளா. அப்பவே போலான்னு ஒண்ணு கன்னத்திலேயே விடுறான். இவனோட பேரு ஜாக்குங்க. இவனை இதுக்கப்புறம் நம்ம ஜாக்குன்னே சொல்லலாம். இவன் கண்டிப்பா ஹீரோவே கிடையாது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவ பண்ண தப்புக்கெல்லாம் வந்துட்டு இவ சரியான தண்டனையை அனுபவிக்கல. அதனாலதான் நான் வந்து இவளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். அவ தான் சேஷிவை இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, இவளோட பிளட் குரூப் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ரத்தம் கிடைக்கிறது அப்பப்ப கஷ்டமா இருக்கு. இவளோட ரத்தத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அட ரத்த காட்டேரிக்கு பிறந்து ரத்த காட்டேரிங்களான்ற மாதிரிதான் இருக்கு. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இந்த ஜாக் வந்து சும்மாவே தான் நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் இவள பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. அந்த டைம்க்கு இவள செக் பண்றதுக்காக டாக்டர் வராங்க. டாக்டர் வந்த உடனே அவருமே என்ன சொல்றாருன்னா, இப்ப இவங்க பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து சீக்கிரமே இவங்க கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதானே தெரியல. அதே நேரத்துக்கு உங்க அப்பாவுமே பெட்டரா இருக்காரு. நீங்க வந்தனால உங்க அப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே ரொம்ப சந்தோஷமா பேசுறா டாக்டர் கிட்ட. அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு வந்து நம்ம ஹீரோ இல்ல இல்ல சாரி ஜாக். ஜாக் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன் டாக்டர் உங்களுக்கு வேற பேஷண்ட் எல்லாம் இல்லவே இல்லையா என்ன? இவங்க மட்டும்தான் உங்களுக்கு பேஷண்டா? வேலை இல்லாம இங்கேயே இப்படியே பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்குள்ளேயே ஹீரோயினும் இவனும் பேசுறது அவனுக்கு வயித்தெரிச்சல் ஆயிடுது. உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் தான். அதனாலதான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமா கத்துறான். அவனையும் பேசி பேசி மயக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? உனக்கு இதே புத்தி தானே? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நீ மாறாமே இருக்க. அவன் வந்துட்டு அப்படியே உன்னோட அப்பாவை காப்பாத்திடுவானா? நான் பில் கட்டல அப்படின்னா உங்க அப்பாவை இங்க வச்சுக்க கூட மாட்டாங்க தெரியுமா? நான் பில் கட்டுறதுனால மட்டும்தான் வந்து உங்க அப்பா இங்க இருக்காரு. நான் நினைச்சா மட்டும்தான் உங்க அப்பாவை காப்பாத்த முடியும். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சினா மட்டும்தான் உங்க அப்பாவை நான் காப்பாத்துவேன். என் கையில தான் உங்க அப்பாவோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்பதான் வந்துட்டு நான் ரொம்ப கேவலப்படுறேன். இப்பதான் நான் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் ஜெயிலுக்கு போனது கூட அசிங்கப்படல. உன்னை லவ் பண்ண பத்தியா? அதனாலதான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஜாக்குக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. நீ அசிங்கப்படு, வெக்கப்படு, வேதனைப்படு, துக்கப்படு, துயரப்படு, எனக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும் நீ. அது மட்டும் இல்லாம எந்த ஆம்பளை கிட்டனா நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். நேரா போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட டாக்டர் வேலையை மட்டும் நீ பாத்தீங்கன்னா போதும்.
நான் என் ஃப்ரெண்டுக்குன்னுலாம் பார்க்க மாட்டேன். அதை விட்டுட்டு நீ சிம்பத்தி காட்டுற அது இதுன்னு நீ பண்ணிக்கிட்டு இருந்த, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டாக்டர் உண்மையாவே அவ ரொம்ப பாவம், ரொம்ப அனுபவிச்சுட்டா அப்படின்னும் போது அவ அனுபவிச்சுட்டாளா? அவளை எந்த அளவு நானும் என் குடும்பமும் நம்பணும் தெரியுமா? அவளுக்கு யாருமே இல்லாம யாருமே அவளை பார்க்காம இருந்தப்ப கூட நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டு அந்த ரத்த வெள்ளத்துல அவளை விட்டுட்டு அங்க இருந்து ஓடுனா பாத்தியா? அதுக்கு எல்லாத்துக்கும் அவ அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அதை அவ பண்ணாமே இருந்திருந்தா, வேற யாருன்னா பண்ணி அந்த பழியை இவ ஏத்துக்கிட்டு இருந்தா, அப்ப நீ என்ன பண்ணுவ? அவளை இந்த அளவு நீ கஷ்டப்படுத்திட்டியே, அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு என்ன சொல்றான்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது, அவதான் இதை பண்ணியிருக்கான், அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, அதை வச்சுதான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி பையன் வேலையா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். எதுக்குடா நீ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னா, எங்க அப்பா டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போறாரு, எதுக்கு போறாருன்னே தெரியல, அதனாலதான் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு யார் அவன் அப்படின்றது தெரியல இல்லையா. சரி வா உங்க அப்பாவை தேடி போலாம், நீ இப்படி தனியா இங்க இருக்க கூடாது, உங்க அப்பா கிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஒரு சாக்லேட்டை கொடுத்து, இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க எங்க வீட்டுல, நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, ஹீரோயினோட ஃபேவரட்டான சாக்லேட் இது. கரெக்டா அந்த டைமுக்கு இவனோட நானி வந்து தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்காகடா நீ இவ்வளவு தொலைவு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவனோட குழந்தையோட ஞாபகம் வந்துருது. என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் இவனோட வயசுலதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அந்த டைமுக்கு ஜாக் உள்ள வரான். உள்ள வந்த உடனே அவ படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவ வேணும்னே தான் வந்து எல்லா ஆம்பளைங்களும் இவகிட்ட மயங்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி எல்லாம் படுத்து தூங்குறாளோ, தூங்கும் போது கூட எவ்வளவு கேவலமா பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து லாரி லாரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த பேரு கேட்ட உடனே ஜாக்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. யார் பேரு இவ சொல்றா அப்படின்னு சொல்லி இவனுக்கு குழப்பம் ஆயிடுது. யாரா அது லாரி அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பா. உடனே இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கொஞ்சமும் கவலைப்படாம, தயவு செஞ்சு எனக்கு ஒண்ணுடு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. கண்டிப்பா நீ வந்துட்டு சேஷிக்கு பண்ண எல்லாத்துக்கும் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சாதான் உன்னை சாக கூட விடுவேன் அப்படின்னு சொல்றான். சின்ன காட்டுறாங்க. சின்னக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா சேஷி வந்து கண்ணை முழிச்சிட்டா அப்படின்றது இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் காலே வருது. இப்ப இவ மனசுக்குள்ள ஒரு சின்னதா பயம். என்ன அப்படின்னு பார்த்தா சேஷி வந்து கண்ணை முழிச்சிட்டானா கோமால இருந்து எழுந்துக்கிறவ எப்படி இருப்பா அப்படின்றது தெரியல இல்லையா. இவ தான் காரை கொண்டு வந்து நம்ம மேல காரை ஏத்துனா அப்படின்ற விஷயத்த அவ வெளியில சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்றது இவளுக்கு இப்ப பயமா இருக்கு. சோ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இல்லாத டைம்க்கு ஆளை வச்சு அவளோட கையை அறுத்து விட்டுறா. அவ்வளவுதான். சேஷியோட அம்மா வந்த உடனே ஹீரோயினுக்கு என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாம இருக்க, அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. நீ தாண்டி என் பிள்ளைய இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ஜாக் வரான். வந்த உடனே இவ தான் பண்ணிருக்கா, என் பிள்ளை எழுந்துக்க போறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவ தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றா. ஒன்னும் சொல்லி என்ன ஆச்சு, இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஜாக் கேக்குறான். நான் இல்லைன்னு சொன்னா நீ நம்ப போறியா? நீ என்ன நினைச்சுக்கிறியோ நினைச்சுக்கோ, இனிமே என் லைஃப்ல எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சேஷைக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போங்க, இவ்வளவு உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தத்தை எடுக்க முடியுமோ மொத்தத்தையும் கூட எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சேஷையோட அம்மா சொல்றாங்க. அப்ப ஜாக்குக்குமே கொஞ்சம் கோவம் தான் வருது. அந்த டைமுக்கு டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளே வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கா, அவ உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் எடுக்க முடியாது, அது ரொம்ப தப்பாயிடும், ஏன்னா இவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும், அவளுக்கு விருப்பம் இருந்து அவ கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ விருப்பம் இல்லைன்னு வேற சொல்லுவாளா, என் பொண்ணுக்கு அவ பண்ண துரோகத்துக்கு அவ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வேற என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பிளட் எல்லாம் உறிஞ்சு எடுத்துடுறாங்க வேம்பயர்ஸ் மாதிரி. பிளட்ட கொடுத்துட்டு எழுந்திருக்கிற ஹீரோயின் அப்படியே அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறா.
ஆக்சுவலா எனக்கு இந்த ஜாக்க பார்த்தாதாங்க அப்படியே கொள்ள வெறி ஆகுது. அவனை ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டிடுவனோன்னு பயமாவே இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வேற தூக்கத்துல அப்படியே உளர்றா, லாரி லாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு வெறி ஆகுது. அட பாவி அப்படிங்கிற மாதிரிதான் இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் உளறிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மயக்கத்துல இருக்கவளையே போய் கிஸ் பண்றான். இவனுக்கு இப்பதான் பழைய ஞாபகம்லாம் வருது. ஹீரோயின் எந்த அளவுக்கு இவன் கூட க்ளோஸா இருந்தா, எந்த அளவுக்கு இவனை லவ் பண்ணா அப்படின்றது. இப்பதான் ஷின்னுக்கு எல்லா டீடைல்ஸும் வருது. அதாவது சேஷிக்கு கையை அறுத்து விட்டதுக்கு அப்புறம் பிளட் லாஸ் ஆச்சு. பட் ஆனா ஹீரோயினை புடிச்சு வச்சு அவளோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு இவளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு உடனே அதை கேட்டும் கொஞ்சம் சந்தோஷம் தான் ஆகுது. ஏன்னா ஹீரோயினும் இதுல சித்திரவதை அனுபவிக்கிறா இல்லையா, அதனால அவளுக்கு அதுல சந்தோஷம். நைட் எல்லாம் உட்காந்து பயங்கரமா கிளப்ல குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், ஹீரோயினை உடனே இங்க வர சொல்லு அப்படின்னு. அப்பவும் அசிஸ்டன்ட் சொல்றான், பிளட் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்களே சார், இப்போ போய் அவங்கள கூப்பிட்டா தப்பாகாதா அப்படின்னும் போது நான் சொன்னதை மட்டும் மரியாதையா செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவளும் அங்க வரா. அங்க வரும்போதுதான் இன்னொருத்தன் பார்த்துட்டு அடடா சமக்கட்டை நாட்டுக்கட்டை அப்படின்னு பாட்டு பாடிடுவான் போல விட்டா அவன் அந்த வழி வழிகிறான். வாட்ச் எல்லாம் இன்னைக்கு நைட்டு என் கூட இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. அந்த கோவத்துல என்ன பண்றான்னா பலான்னு ஒண்ணு காரணத்திலேயே அவனை விட்டுடுறா. உன்கிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிட்டா என் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் முதுகுல அந்த தழும்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லார்கிட்டயும் காமிச்சு அசிங்கப்படுத்துறான். சி இவளை பார்க்கவே கேவலமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கா, இவளை போய் தெரியாம நான் வேற கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேனே, எல்லாரும் பாத்தீங்களா இவ முதுகுல எவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துறான். அங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து நின்னு அவளை கேவலமா பேசுறாங்க. அந்த இடத்துக்கு ஜாக் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் அடிக்கிற அடியில வாயில இருக்க எல்லா பல்லுமே கீழே கொட்டிடுச்சு. அந்த அளவுக்கு போட்டு அடி அடின்னு விடாம கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை நேரா போயிட்டு இவனோட கோட்டை கழிட்டு ஹீரோயினுக்கு போத்திட்டு அப்படியே ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போறான். செல்லாது செல்லாது, நீ என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் இதுக்கு மேல உன் மேல நல்ல அபிப்பிராயமே வராதுடா எங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் தோணுது இவனை பத்தி. அவன் கொண்டு போனோடனே ஹீரோயின் கதறா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, உண்மையாவே நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது இவனோட மனசுக்குள்ள அதுவே குத்துது. அது எப்படி நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுவ அப்படின்னு, நீ என்ன லவ் பண்ணாம இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றா, அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்ல வேலையா கரெக்டா அந்த டைம்க்கு செக்ரட்டரி வேக வேகமா உள்ள ஓடி வந்துடுறான். சார் சேஷி கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஜாக் அப்படியே கொலை வெறி ஆத்திரத்தோட அவனை முறைச்சு பாக்குறான். இருந்தாலும் வேற என்ன வழி பண்றது, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க போனா டாக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவங்க இங்க இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் உடனே ஜாக்க கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுறா. நேரம் நமக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்திருக்கும், ஆனா 5 வருஷமா நான் கோமாலேயே இருந்தேன், இருந்தாலும் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவளோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவ ஐயோ அவ ஜெயிலியா இருந்தா பாவம், அவ சின்ன பொண்ணு தானே, அவ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பா, தயவு செஞ்சு அவளை இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க, அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா. அழறா. ஐயோ என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜாக் நேரா கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். அப்ப இவ என்ன சொல்றானா, அவ கண்ணு முழிச்சிட்டா இல்லையா, இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னது உன்னை விட்டுடணுமா, எதுக்காக உன்னை விடணும், இன்னமும் நீ பண்ண தப்புக்கு முழுசா நீ எந்த தண்டனையும் அனுபவிக்கல, அவ இன்னமும் வீக்கா தான் இருக்கா, அதனால நீ அவ கூடியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ முதல்ல அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு கேட்கும் போது, நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை, எதிர்த்து பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதே நேரத்துக்கு சேஷியோட ரூம்ல சடனா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. 5 வருஷமா கோமால இருந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, அடுத்த பிளான் என்ன அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கத்தியை எடுத்துட்டு சேஷையோட கையிலேயே குத்திடுறான். யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. அவளுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது.
இவங்க என்னவோ குத்தைக்கு எடுத்த பிளட் பேங்க் மாதிரி ஹீரோயினை வர சொல்லுங்க, ஹீரோயினோட ரத்தம் தேவை என் பொண்ணுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த பொம்பளை. ஆனா டாக்டரே டென்ஷன் ஆயிடுறாரு, இதுக்கு மேலயும் எடுத்தா அவளை காப்பாத்துறது கஷ்டமாயிடும், அவளுக்கு கண்டிப்பா பிளட்டே இல்ல, இது வகையில அவளுக்கு பிளட் கொடுக்கவும் முடியாது, டாக்டரா நான் இதுக்கு மேலயும் அதை பண்ணா என்னோட ப்ரொஃபஷனுக்கே செய்யற துரோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினே சம்மதிச்சு பிளட் எல்லாம் கொடுத்துறா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன விட போறது இல்ல, சரி நானே கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அம்மாவும் பொண்ணும் பண்ண பிளான் தாங்க, வேணும்னே இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அதாவது ஹீரோயின் டைரக்டா சாகடிக்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி பிளட் எடுத்தா கண்டிப்பா அவளே கொஞ்ச நாள்ல எப்படியே செத்து போயிடுவா அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துக்கு வீட்டுல இந்த பையன் என்ன பண்றான்னா மாடி மேல ஏறி நின்னுகிட்டே எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். எதையோ சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைய ஒரு வழியா ஜாக் காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம ப்ராமிஸ் பண்றான், கூடிய சீக்கிரமே உங்க அம்மாவை நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு அம்மாக்காரி ஷீஷு கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட அந்த குழந்தைய பேத்துட்டான், அந்த அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான். அதுதான் நமக்கு பெரிய சிக்கல், என்னதான் நம்ம ஹீரோயினை இல்லாம ஆக்கிட்டாலுமே திடுதிப்புன்னு அந்த பொண்ணு வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் இவளுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும். அப்ப இவ என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அந்த குழந்தை ஹீரோயினோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்தது தெரிஞ்சிருக்கு, ஆனா ஹீரோக்கு மட்டும்தான் தெரியலையா. இவளை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான், ஹீரோ வந்த உடனே அம்மாக்காரி இருந்து வெளில போயிடுறா. அப்ப உடனே இவ என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நான் தான் இப்ப நல்லா ஆயிட்டா இல்லையா, 5 வருஷம் வீணா போச்சு நமக்கு, இப்ப நம்ம எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோக்கு இப்ப கல்யாணம் ஹீரோ இல்லைங்க, சாரி, இவன் ஜாக் இருக்கான் இல்லையா, இவனுக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவனுக்கு குழந்தை இருக்கு, குழந்தையோட அம்மாவை வேற தேடணும், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இதுல நம்ம ஹீரோயின் வேற அரைகுறையான ஃபீலிங்கோட இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் மேல. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கும் எனக்கும் பார்த்தா ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் லவ் எல்லாம் பண்ணல, ஃபேமிலி சொன்னாங்கன்றதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது இருந்தோம், அதனால எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல. இப்பவும் நான் இத்தனை வருஷமும் உனக்காக பண்ணது எல்லாமே உன் மேல இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கான், நீ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், அத நானே சொல்லிடுறேன். அதனால அவங்க அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, தாத்தாவை பார்த்து தாத்தா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நேர்ல போயிடுறாங்க. அந்த டைமுக்கு ஜாக்குமே அந்த இடத்துல தான் இருக்கான். அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுலயும் பிரச்சனை இல்லம்மா, உங்க 2 பேருக்கும் கல்யாணத்துல ஓகே அப்படின்னா நான் அதுக்கு என்னைக்கும் எதிர்ப்பு சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப குட்டி பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே இதெல்லாம் என்னால அம்மாவை ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா இந்த அம்மா இருந்தா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவ்வளவுதான், அந்த டைமுக்கு ஜாக்குக்கும் தாத்தாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப உடனே ஷீஷாவோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா இல்ல அதனாலதான் இந்த பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கல போல, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் என்ன பேசணும்னே தெரியல, ரொம்ப ஒழுக்கமே இல்லாம இந்த பிள்ளை வளர்ந்துருக்கு, என் பொண்ணுதான் இவனை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே தாத்தாக்கு செம கடுப்பாயிடுது. எங்க குடும்பத்தோட ஒரே வாரிசு இவன், என் பேரனுக்கும் எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு கவலை இல்ல, ஆனா இவனுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் கண்டிப்பா இந்த வீட்டுல நடக்காது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து தாத்தா போயிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே செம நோஸ் கட் ஆயிடுது. அதே நேரத்துக்கு ஜாக்கோ என்ன சொல்றானா, நீ எல்லாம் மீறிட்ட, நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாத இதுக்கு மேலன்னு, நீ நேரம் என் தாத்தா கிட்டே பேசிட்ட, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். இங்க அதே நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சித்திக்காரி இருக்கால, ஹீரோயினோட சித்திக்காரியும் அவளோட பொண்ணும், அவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம தெரியுறா, ஆனா அது மட்டும் இல்லாம கண்ட கண்ட கிளப்புக்கு எல்லாம் போய் கண்டவன் கூட எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்காரி சொல்றா. அவ நம்ம குடும்ப மானத்தை வாங்கறதுக்குள்ள அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இஷ்டமே இல்லாம கட்டாயப்படுத்தி ஹீரோயினை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. இத பாரு, நீ ஒழுக்கம் இல்லாம தெரியுற, குடும்பமானம் போகுது, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம், இன்னைக்கே உனக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஜாக் ஹீரோயின் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது சார் அப்படின்னு செக்ரட்டரி சொல்லும் போது, அவளோட மொபைல் லொகேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதை செக் பண்ணும் போதுதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அப்படின்றது தெரிய வருது.
ஹீரோயினை கட்டாயப்படுத்தி இந்த கோட்டு போட்ட காண்டாமிருகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க போல. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. வெக்கமே இல்லாம இவனும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவான் பாருங்களேன். ஹீரோயின் கையெழுத்து போட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டா அந்த டைமுக்கு ஜாக் அங்க வந்துடுறான். அப்ப உடனே சிம் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட கேரக்டர் சரியில்லை, குடும்ப மானமே போகுது, அதனாலதான் நாங்க சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நாள் அவளுக்கு நீங்க எதுவுமே பண்ணதில்ல, கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துட்டீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜாக் கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அவன் என்ன பண்ணுவான், நல்லபடியாவா ஹீரோயின் நினைப்பான், ஹீரோயினிய தப்பா நினைக்கிறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க இங்க வந்திருப்ப அப்படின்னு கேக்குறான். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கழுத்தை புடிச்சு அழுத்துறான். அவ வந்துட்டு இல்ல இல்ல அப்படின்னு சொல்றா. அவனுக்கு காதலியே விழல. அப்படியே ஹீரோயின் மயங்கிடுறா. அதோட அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போது இவனோட வீட்டுல இருக்கா. நான் எங்க இருக்கேன், எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எனக்கே தெரியாம நீ போய் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருப்ப அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் செம கடுப்புல, ஆமாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன், உன்னை விட்டுட்டு நான் தூரமா போயிடணும்னு நினைச்சேன், இப்பவும் நான் சொல்றேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் ஒருத்தனை, நான் சந்தோஷமா வாழதான் போறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, உனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது டக்குன்னு நம்ம டே மனுஷனாடா நீ அப்படின்னு கேக்குற அளவுக்கு வந்து ஒரு கேள்வியை கேக்குறான். உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ யார் கூட இருந்த, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனை நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவ கடுப்பாயிடுறா. ஆமா உண்மைதான், நான் வேற ஒருத்தன் கூட இருந்தேன், ஏன் அவன் கூட நான் பிள்ளையே பேத்திருக்கேன், 5 வருஷமா நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவன் ஜெயில தான் இருக்கான், அவன் ஜெயில இருந்து வந்த பிறகு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கிளாஸ் எல்லாத்தையும் போக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. உடனே செக்ரட்டரிக்கு போன் பண்ணிட்டு, நீ வந்து குழந்தையோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ, எப்படியாவது வந்து ஜெயில இருக்கா இவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பா கண்ணு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போன் வருது. உடனே அவளும் பாக்குறதுக்காக வரா. அவருமே கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்காததுனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம், என்ன வந்துட்டு காப்பாத்தணும்னு ஒருத்தி மட்டும்தான் இவ்வளவு நாள் போராடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அட போயா, இவளை குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போனப்பெல்லாம் தோடல, இப்பதான் உனக்கு தோணுதா, போயா சரிதான் அப்படின்னு தான் நமக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லயே இருந்து அவங்க அப்பாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா. அவங்க அப்பா இப்ப வீல் சேர்ல எல்லாம் நகர ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு பசிக்குது, வெளியில இருந்து எனக்கு எதனா வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவ்வளவு சந்தோஷமா போறா. அந்த டைம்க்கு இந்த சேஷு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவரை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுடுறா. கடைக்கு போன ஹீரோயின் இப்பதான் வர வந்து பாத்துட்டு அவங்க அப்பா இப்படி கிடைக்கிறது தெரிஞ்ச உடனே பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவளால என்ன பண்றதுன்னே புரியாம அவளை கண்ட்ரோலும் யாராலையும் பண்ண முடியல. அப்பவும் ஜாக் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப வந்து சொல்லிடுறா, எனக்கு யாரெல்லாம் தேவைன்னு நான் நினைக்கிறேனோ அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, என் அப்பாவும் இப்ப போயிட்டாரு, நான் லவ் பண்ணவனும் என்னை ஏத்துக்காம போயிட்டான், அது மட்டும் இல்லாம என் குழந்தையும் வந்து பிறந்த உடனே சேர்த்துடுச்சு அப்படின்ற விஷயத்த இப்பதான் இவ சொல்றா. பயங்கரமா அவ வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணதுல மயக்கடிச்சு விழுந்துடுறா. இவன் கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் வந்து திரும்பி வந்து பாக்குறான். பார்த்தா இவ கைய அறுத்துக்கிறா. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சு நீ எழுந்துட்ட அப்படின்னு கண்டிப்பா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல உட்காந்து. நீ என்ன கதறினாலும் ஹீரோயினோட அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட விசாரிக்க சொல்றான். அப்படி நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இவனும் வந்து இவள பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறான். அப்பதான் செக்ரட்டரி வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றான். ஆக்சுவலா இவங்களுக்கு ஜெயில பிறந்த குழந்தைதான் வந்து இப்ப உங்ககிட்ட வளர்ற ஏழை. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க, குழந்தை செத்துருச்சு அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட. ஆனா குழந்தை வந்து பிறந்தப்ப சாகல, எதனால எப்படி இங்க வந்தது அந்த குழந்தைன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ உண்மையாதான் சொல்றியா அப்படின்னும் போது, ஆமா சார், நான் ஆல்ரெடி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுமே எடுத்துட்டேன், எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நேரா குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு, இதுதான் உங்க அம்மா, அம்மா கிட்ட பேசு, அம்மாவை எழுந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தை இவ்வளவு நாள் என் கூட இல்ல, இப்ப நான் பக்கத்துல இருக்கும் போது எதுக்காக அம்மா தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான்.
ஜாக் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியால எல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான், ஹீரோயினுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து ஏழை அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனேயே வந்துட்டு ஷீஷிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அப்படின்னா அவ வந்துட்டு கோமால இருந்து எழுந்தானா அவளை கல்யாணம் பண்ணிப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர பயம் ஆயிடுது. அப்பதான் கரெக்டா செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவ வந்து சிசிடிவி கேமரால மாட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணதுல. அந்த சிசிடிவி கேமராவை ப்ரூஃபா வச்சு இப்ப இவள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மா உடனே இவ யாருன்னு தெரியும்ல, ஜாக்கோட ஃபியான்சே, இவளை எப்படி நீங்க புடிச்சு கொடுப்பீங்க ஜெயில அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவர் தான் வந்துட்டு இதை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் தாத்தா வாக்கிங் போகும்போது நம்ம சேஷையோட அம்மா வந்து பயங்கரமா விழுந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் பொண்ணு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா, அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்க்கு இவரை யாரோ சுட வராங்களா, நடுவுல இந்த பொம்பளை வந்துடுறா. அவ்வளவுதான், இவளையே அங்க சுட்டுறாங்க. ஸ்பாட்லயே அவ இறந்து போயிடுறா. தாத்தா நேரா வந்துட்டு ஜாக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னை காப்பாத்துறதுக்காக அவ உயிரியே கொடுத்துருக்கா, எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவளோட பொண்ணை காப்பாத்தணும், அவளுக்கு லைஃப் கொடுக்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அவ்வளவுதானே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஜெயில இருந்து எப்படியாவது அவளை வெளியில கொண்டு வா, அவளை வந்துட்டு என்னோட பேத்தியா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனால எதுவுமே பேச முடியல, அவர் ரொம்ப கம்பல் பண்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே ஜெயில இருந்து அவளை வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அந்த டைமுக்கு அவன் என்ன கேக்குறான்னா, நான் வந்து ஹீரோயினை பாக்கணும், அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோ கிட்ட, சாரி ஜாக் கிட்ட. இத பாரு, தாத்தாவால மட்டும்தான் நீ இந்த வீட்டுல இருக்க, என் பக்கமோ இல்ல என் பொண்டாட்டி பக்கமோ என் புள்ள பக்கமோ நீ வந்த அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள பார்த்தா தூக்கத்துல இருந்து ஹீரோயின், அதாவது கோமால இருந்து ஹீரோயின் எழுந்துட்டு இருக்கா. எழுந்த உடனேயே இதுதான் நம்மளோட குழந்தை, நீ எதுக்காக இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட குழந்தை வந்து பிறந்த உடனே இறந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. இல்ல, இவன் தான் நம்மளோட குழந்தை, இவன் என் கைக்கு வந்திருக்கான், யாரோ வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுறான். ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல, குழந்தைய கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு அப்பாடா, பொண்டாட்டியும் கிடைச்சிட்டா, புள்ளையும் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிடுது. சேஷம் இங்கதான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இவதான் அவங்க அப்பாவை கொன்னதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா கத்தி எடுத்துட்டு போயிடுறா. நீ எல்லாம் உயிரோடையே இருக்க கூடாது, ஏண்டி இவ்வளவு அளவுக்கு வில்லத்தனமா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொலை பண்ண போறா. அந்த இடத்துக்கு வந்து ஜாக்கு அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம குழந்தைய பத்தி யோசி, தயவு செஞ்சு வந்து அவளை எதுவும் பண்ணிடாத, அவ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, அதனாலதான் நாங்க சைலண்டா இருந்தோம், அந்த ப்ரூஃபை வச்சு இவளை வந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தாத்தா வந்து ப்ரூஃபை காட்டுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவோட மொபைல்ல, அந்த மொபைல்ல யாருக்கோ அவ வந்துட்டு கால் பண்ணி, என்ன வந்து நீ சுட்டாகணும், என் பொண்ணோட லைஃபை காப்பாத்தணும்னா என் வாழ்க்கையை நான் இழந்துதான் ஆகணும், என்ன நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு அதுல என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, தாத்தாவை காப்பாத்தும் போது இவளோட அம்மா தற்செயலா இவருக்காக உயிரை கொடுக்குற மதியம், ஐயோ நம்ம உயிரையே காப்பாத்திருக்காங்களே, அவங்க பொண்ணை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவரே வந்து தோண ஆரம்பிச்சாரு இல்லையா இவருக்கு. அதனாலதான் இவங்க இந்த பிளான பண்ணிருக்காங்க. அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்க அம்மா வந்துட்டு உனக்காக ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, நான் உனக்காக வந்து எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டேன், நீ பண்ண தப்பு எல்லாத்துலயும் நான் தோண போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்டையே சொல்லி, இதுக்கு மேலயும் வந்துட்டு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதம்மா, நான் இருக்க மாட்டேன் ஹெல்ப் பண்றதுக்கு, நீ எப்படியாவது இதுக்கு அப்புறமாவது மாறணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அது எல்லாமே ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு நேரம் வந்துட்டு சரியான ஆதாரம் இல்லாம இருந்தது, இப்போ உங்க அம்மாவே சரியான ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, குழந்தைகிட்ட போறா. நேரா போயிட்டு, நீ வந்துட்டு அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல அம்மா கூட வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. குழந்தை, ஆமா இவ்வளவு நாள் நான் அப்பா கூட தானே இருந்தேன், நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், குழந்தைக்கு அப்பாவும் தேவை அம்மாவும் தேவை, நான் பண்ணதுக்கெல்லாம் வந்து நீ என்ன மன்னிச்சிடு, நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன், ஆனா நீ என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க எழுதிட்டு வெக்கமே இல்லாம ப்ரொபோஸ் வேற பண்றான்.
ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான், உன் கூட நான் வாழ்ந்தேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கைய உதறிட்டு அங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுறா. எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் இதுக்கு மேல எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவன் உட்காந்து இங்க கெஞ்சிக்கிட்டே கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ குழந்தைய கூட்டிட்டு நிம்மதியா அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போயிடுறா. இவன் கூட எல்லாம் வாழ்ந்திருந்தா கடவுள் உண்மையாவே மன்னிச்சிருக்க மாட்டாருதான். அது மட்டும் இல்லாம இவன் மட்டும் மன்னிச்சிருந்தா நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பேன். கமெண்ட்ல வந்துட்டு நீங்களும் என்ன வந்துட்டு கேவலமா திட்டிருப்பீங்க, என்னடி நாடகம் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு. அது வரையில நான் தப்பிச்சேன். எனக்கு தோன்ற மாதிரி சில விஷயம்லாம் உங்களுக்கும் தோணிருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.